சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மையப்படுத்தி தான் நம்ம இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்புல தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். என்ன தலைப்பு? ஆனா என்ன சம்பவத்தை இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்துல சொல்றார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் ஊழியம் செய்த காலகட்டத்துல சீசர்களோடு கூடவே இருந்தார். சீசர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா, எல்லாமே படிப்பறிவு அற்றவர்கள். அதுல ஒரு சிலர் படித்தவர்கள் உண்டு, அதாவது ஆடு மேய்க்கிறவங்க, இப்படிப்பட்ட ஏழ்மையின் பின்னணியை சார்ந்த அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் இந்த சீடர்கள். ஆனா அப்படிப்பட்ட சீடர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணார்னா, அவங்கள ஆலோசனை தந்து ஊழியர்களுக்கு பக்குவப்படுத்தி அவங்கள ஆபத்துல கூட இருந்து அவங்கள தைரியப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எல்லாம் கற்றுக் கொடுத்த பின்பு அவர் வந்த நோக்கம் என்ன? சீசர்களை உருவாக்க வேண்டும் என்பது மட்டும் அவரது நோக்கம் அல்ல. அவர் பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு அவர் போய் சேர வேண்டும். அப்படின்னா அவர் மரிக்கிற காலம் ஒன்று வருகிறது. அவர் மரிக்கிற காலத்துக்கு முன்னாடி தம்முடைய சீசரை கூப்பிட்டு சொல்றார், அப்பா இன்னும் கொஞ்ச காலம் தான் உங்க கூட இருப்பேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், உங்க கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல கவனிக்க. ஒரு தாய் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு இன்னும் கொஞ்ச காலம் உங்க கூட இருப்போமா, அப்புறம் அம்மா அவங்க கூட இருக்க மாட்டேன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? கஷ்டப்படும். அதே வண்ணமாகத்தான் எப்படி ஒரு தாய் கூட இருந்து இனிமேல் உங்க கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு பிள்ளைங்க மத்தியில சொல்லும் போது எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைங்க வேதனைப்படுவாங்களோ அதே வேதனை தான் இந்த 12 சீசர்களுக்கு. இவ்வளவு காலம் கூட இருந்தார், கற்றுக் கொடுத்தார், இவரால் நாம் சீர்பட்டோம், இவரால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டது, இவரால் நமக்கு ஒரு தெளிவு வந்தது. ஆனா அப்படிப்பட்ட இவரோ என் கூட இருக்க மாட்டேன், எங்களை விட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றாரே என்ற வார்த்தையை கேட்டு அவர்கள் இருதயத்தில் அங்கலாய்க்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இயேசு சொல்றார், நான் எப்படி உங்க கூட இருந்து உங்களை தைரியப்படுத்தி உங்களுக்கு கற்றுத் தந்து உங்களை தெளிவாக்கி உங்களுக்கு வெளிச்சமா இந்த உலகத்தில் வச்சேனோ அதே போலத்தான் நான் இல்லாமல் போனாலும், நான் மரித்து பரலோகத்துக்கு போய்விட்டாலும் கூட நான் பரலோகத்திலிருந்து அனுப்புகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நான் கூட இருந்தது போலவே அவர் உங்களோடு இருந்து நான் பூமியில உங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தேனோ அதே பாதையில அவர் நடத்துவாரு அப்படின்ற வார்த்தையை தான் இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். குறிப்பா இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொல்ல போனால், திருத்துவத்திலே இவர்தான் 3வது ஆள் தத்துவமானவர். திருத்துவத்துல இவர்தான் 3வது ஆள் தத்துவமானவர். இந்த திருத்துவம் அப்படின்ற வார்த்தையை முதல் யாருக்கு அறிமுகப்படுத்தினது, யாருங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தினது என்று சொல்ல போனால், சபை முற்பிதாக்களிலே தெர்த்துல்லியன் என்கிற ஒருவர், இவர்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு திருத்துவத்திற்கு, திருத்துவம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு இவர்தான் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஸ்தோத்திரிக்கிறோம், திருத்துவம் என்ற வார்த்தையை முதல் இவர்தான் பயன்படுத்தி. இந்த திருத்துவத்தில பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. நமக்கு 3 கடவுளா? பிதா ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுள், பரிசுத்த ஆவி ஒரு கடவுள். அப்ப இந்த 3 கடவுளை நம்ம எந்த கடவுளை ஆராதிக்கிறது, எந்த கடவுளை துதிக்கிறது, எந்த கடவுளை பாட்டு பாடி நம்ம ஆராதனை பண்றது அப்படி ஒரு குழப்பம் நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னைக்கு இருக்க ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிக்கணும். நம்ம யாரை ஏற்றுக்கொள்வது? ஒருவேளை பிதாவை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? ஏன்னா உலகத்தை அவர் தானே படைச்சாரு, மனுஷன் அவர் தானே படைச்சாரு, மச்சங்களையும் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில வாழக்கூடிய எல்லாவற்றையும் அவர் தான் படைத்தார் என்பதனால் பிதாவை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இல்லை என்றால் இந்த உலகத்துல மனிதனாய் வந்து பிறந்து உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக பாவமே செய்யாத அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்தாரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லை என்றால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படி இல்லை என்றால் நமக்குள்ளே இருந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மளை தைரியப்படுத்தி நம்மளை திடப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? யாரை நாம் ஏற்றுக்கொள்வது? யாருக்கு ஆராதனை செய்வது? யாரை துதிப்பது? யாரிடத்தில் யார பேரை சொல்லி நம்ம ஜெபம் பண்றது? ஒருத்தர் பேரை சொன்னா மற்றவங்க கோச்சுப்பாங்களா? பிதாவின் பேரை சொன்னால் இயேசு கோபப்படுவாரோ? இல்லை இயேசுவின் பேரை சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆதரப்படுவாரோ? அல்ல.
இவர்கள் மூவருமே ஒன்றாக இருக்கிறார். நீங்கள் இயேசுவை ஆராதிக்கும் போது பிதாவுக்கு அந்த மகிமை போய் சேருகிறது, பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த மகிமை போய் சேருகிறது. அதனால இவங்க துதிச்சா இவங்க கோச்சிப்பாங்களா, அது மாதிரி நாம் மாம்சீகத்துல யோசிக்க வேண்டாம். இவர்கள் மூவருமே ஒன்றாகவே இருக்கிறார்கள், எப்போதுமே பிரியாமல் இருக்கிறார்கள். உலகம் உண்டான நாள் முதல் கொண்டு பரலோகத்தில் நியாய தீர்ப்பு நடக்கிற நாள் வரைக்கும் சதா காலமும் இவர்கள் மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஆதியாகமம் 1:26 நீங்கள் படிக்கும் போது அவர் சொன்னார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமா. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? மனிதனை தமது சாயலாகவே உண்டாக்கினார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் இணைந்து நம்முடைய சாயலாகவே அவருடைய ரூபத்தின்படியே உண்டாக்குவோம் என்று சொல்லி மனிதர்களை உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கினார். நல்ல கவனிக்கும். நீங்கள் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது அங்கேயும் இந்த திரித்துவம் சேர்ந்தே வெளிப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார். பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருந்து இவரை நேசகுமாரன் என்று சத்தம் இடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வருகிறார். அப்ப என்ன, மூவரும் எந்த பணியை செய்தாலும் அவர்கள் பிரிந்தே இருக்க மாட்டார்கள், அவர்கள் சேர்ந்தே இருப்பார்கள். இது மட்டுமா? பூமியில மட்டுமா? பரலோகத்தில் எப்படி? 1 யோவான் 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர். அது யாரான்னு சொன்னா, பிதா, வார்த்தையாகிய குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போ இந்த மூவரும் பூமியிலும் சேர்ந்தே ஒரு பணியை செய்கிறார்கள். அதே போல பரலோகத்திலும் சேர்ந்தே ஒரு பணியை செய்கிறார்கள். எப்பொழுதும் இவங்க ஒருவருக்கு பிரிந்தே. இது என்ன தெரிகிறது? எப்படி இவங்க மூவர் இணைந்தே இருக்கிறார்களே, ஒற்றுமையாகவே இருக்கிறார்களோ, அதே போல கடவுளை ஆராதிக்கிற நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒற்றுமையோடு இருக்க விருப்பப்படணும். ஒற்றுமையோடு வாழ நம்ம விருப்பப்படணும். பிரிந்து வாழ்வதற்கு நாம் விருப்பப்படக்கூடாது. தனித்து வாழ்வதற்கு, சுயநலவாதிகளை போல நாம் தனித்து இருப்பதற்கு நாம் விருப்பப்படக்கூடாது. ஒரு குடும்பமானாலும், ஒரு சபையானாலும், நண்பர்களானாலும் எப்போதுமே உறவுகள், நண்பர்கள், சபை மக்கள் எல்லாரும் நாம் பிரிந்து அல்ல, தனித்தனியாக அல்ல, சேர்ந்தே நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நாம் ஆராதிக்கிற திரித்துவ தேவர்கள் சேர்ந்தே அவர்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார்கள். நல்ல கவனிங்க. சரி, குறிப்பாக பரிசுத்த ஆவியானவருக்கு வேதத்துல நிறைய உருவகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பனி. பனி பரிசுத்த ஆவிக்கு உருவகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தைலம் பரிசுத்த ஆவியானவருக்கு உருவகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நதி பரிசுத்த ஆவியானவருக்கு உருவகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, உருவகம் என்றால் என்ன? அதாவது ஒரு சம்பவத்தை வச்சு, ஒரு காட்சியை வச்சு அதோட விளக்கத்தை அது எப்படி இருக்கும் என்பதை விளக்கி சொல்வதற்காகத்தான் ஒரு உருவகத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பைபிள் சொல்லி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் என்ன பண்ணாரா? இறங்கினார் என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருக்கு புறா ஒரு உருவகமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுமை. ஏன் பரிசுத்த ஆவியானவருக்கு போய் ஒரு புறாவை உருவகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் புறாவை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த புறாவுக்குள்ள என்னெல்லாம் நல்ல தன்மைகள் இருக்குது என்று சொல்ல. புறா என்பது பரிசுத்தத்திற்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் சங்கீதம் 68:13 நீங்கள் படிக்கும் போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புறா பரிசுத்தத்திற்கு அடையாளம். அப்போ பரிசுத்த ஆவியாகிய கடவுள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுவார்? அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது அந்த மனுஷனை வேதனைப்படுத்தும், அந்த மனுஷனை ஸ்தோத்திரிக்கிற பைத்தியக்காரனாக்கும், அந்த மனுஷனை பாவத்துக்குள்ள நடத்தும், அந்த மனிதனுக்கு உபத்திரவத்தை உண்டாக்கும், அந்த மனிதனை என்ன பண்ண சொன்னா அலைகழிக்க ஆரம்பிக்கும். எப்போ? அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது அவர் இருக்கிற அந்த மனுஷனை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனுக்குள்ள பரிசுத்தத்தை உண்டாக்குவார். எதை உண்டாக்குவார் சொல்லுங்க? அவன் சிந்தனையை பரிசுத்தப்படுத்துவார், அவன் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துவார், அவன் வாழ்க்கை முறையை பரிசுத்தப்படுத்துவார். அவனுக்கு பாவம் எது, பரிசுத்தம் எது, பாவத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும், பாவத்திற்கு எப்படி விலகி வாழ வேண்டும், எப்படி பரிசுத்தம் அடைய வேண்டும், இது போன்ற எல்லா வழிகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியாகிய கடவுள் ஒரு மனிதனுக்குள்ள வாசம் பண்ணாம ஒரு மனுஷன் உலகத்துல பாவத்தை ஜெயிக்கவே முடியாது.
உங்களுடைய கணவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்க கூட பிறந்தவங்க நிறைய பாவ காரியத்தில் அடிமைப்பட்டு பரிசுத்தமா வாழ முடியலையே ஏன் என்ற கேள்வி நம்ம எழுப்புவோம். ஏன் அவங்களால ஜெயிக்க முடியல? ஒரு மனிதன் தன் சுய முயற்சினால, தன் சுய பலத்தினால எந்த பாவத்தையும் யாரால ஜெயிக்கவே சொல்லுங்க. அப்ப என்றைக்கு பரிசுத்தாவியாக கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளே தங்க ஆரம்பிக்கிறாரோ அன்றைக்கு தான் அந்த கடவுள், பரிசுத்தாவிய கடவுள் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப பரிசுத்தாவியாக கடவுள் நமக்குள்ள இருந்து நம்ம என்ன பண்ணுவார்னா, நம்மளை பரிசுத்தமான பாதையில் நடத்துவார். பாவம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி அந்த பரிசுத்தமான பாதையிலே நம்மை நடத்தக்கூடியவர் தான் நமக்குள் வாழக்கூடிய பரிசுத்தாவியர். இரண்டாவது, புறா எதற்கு அடையாளம் அப்படின்னு சொல்ல போறா, மென்மைக்கும் அன்புக்கும் அடையாளம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதே உன்னத பாட்டு 2:14 நீங்கள் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புறா எதற்கு அடையாளம்? மென்மைக்கும் அன்புக்கும் அடையாளம். ஆண்டவர் பரிசுத்தாவிக்கு ஒரு காகத்தை கொடுக்கவில்லை. காகம் பாருங்க, கையில வச்சுக்கிட்டு எதையும் தட்டி பறிச்சுக்கிட்டு போயிடும். அது சுபாவம் கரடுமுரடானது. ஆனால் புறா அப்படி அல்ல, புறா மென்மையானது, அன்புக்கு அடையாளம். அப்ப இதுல என்ன தெரியுது? பரிசுத்தாவியாக கடவுள் ஒரு மனிதனுக்குள் வசிக்கும் போது, ஒரு மனிதனுக்குள் வந்து தங்கி இருக்கும் போது, கரடுமுரடான ஒரு மனுஷனை, கல்லான ஒரு மனுஷனை என்ன பண்றாருன்னா, அவனை ஸ்தோத்திரிக்கிறோம், மென்மையான சுபாவம் உள்ள ஒரு மனிதனாய் கடவுள் ஒரு மனிதனை மாற்றினார். அப்போ பரிசுத்தாவியை பெற்றவங்க, கடவுளை ஆராதிக்கிற ஜனங்க எப்படி இருக்கணும்? கரடுமுரடான தோற்றமுடையவங்களா இருக்கக்கூடாது. பேதுரு அப்போஸ்தலர்கள் பைபிள் படிக்கும் போது எல்லாமே கரடுமுரடான மக்கள். எதுக்கு எடுத்தாலும் கத்தி எடுத்து வெட்டணும். சமாரியா பட்டணத்துக்கு போகும்போது அந்த சமாரியா பட்டணத்துல சீசர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் யூதர்கள் சமாரியாவுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி சமாரியா மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்ப அங்கிருந்த ஒரு சீசன் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த ஜனங்க ஏத்துக்கல, அதனால வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து அழிச்சிட்டோமா அப்படின்னு சொல்றான். உடனே இயேசு சொன்னாரு, என்ன ஆவி உள்ளவங்க நீங்க, அழிக்க முற்படுறீங்க. அப்போ எல்லா சீசர்களுமே பேதுரு பாருங்க கத்தி எடுத்து ஒருத்தர் காதை வெட்ட ஆரம்பிச்சாரு. யோவான், யாக்கோபு இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரடுமுரடாய் பேசக்கூடியவங்க. ஆனா இப்பேற்பட்ட கரடு முரடான தோற்றமுடைய, கரடு முரடான சோத்திரிக்கு ஜீவியம் உள்ளவங்க பரிசுத்தாவியர் அவங்களுக்குள்ள வரும்போது அவங்க மென்மையான மனிதர்களாய் ஆண்டவர் மாற்றி. அப்போ கடவுளை ஆராதிக்கிற மக்கள், பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வாசமாய் பெற்ற மக்கள் நம்ம என்ன பண்றோம்? நம்ம கரடு முரடானவர்களா இருக்கக்கூடாது, மென்மையானவர்களாக, அன்பு உள்ளவர்களாக. எப்போதுமே எரிச்சலாவே இருப்பாங்க. அன்பா பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு அன்பா பேச மாட்டாங்க, மனைவிக்கு அன்பா பேச மாட்டாங்க. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்ற மக்கள் மென்மையானவர்களாக இருக்க வேண்டும், அதே நேரத்துல அன்பானவர்களாக. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அன்பை தூண்டி விடுவார். நீ எல்லாருக்கும் அன்பா பேசு, அன்பா பழகு, நீ எல்லாருக்கும் அன்பை காட்டு, உன் சத்துருக்களை நேசி, உன் தாயை நேசி, அவங்க பேசினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு அன்பை கற்றுக் கொடுக்கும். அன்பை நெருக்கி ஏவா, நீ அவனுக்கு அன்பு காட்டு. நிறைய பேர் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு மனதுருக்கத்தை ஆவியானவர் உண்டாக்குவார். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, நமக்குள்ளே இருந்து நம்முடைய சுபாவத்தை மென்மையாக்கி, நமக்குள் அன்பை உண்டாக்கி நம்மளை என்ன பண்ணுவான்னு சொல்ல, ஒரு மனதுருக்கமுள்ள ஒரு மனிதனாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். இதைத்தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதனால மற்றவங்களை பார்க்கும்போது நமக்கு இனம் புரியாத ஒரு வேதனை வரும், மற்றவங்களை பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு துக்கம் ஏற்படும், அவங்களை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். ஏன்? நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அப்பேற்பட்ட இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நமக்குள் இருக்கிற ஆண்டவர் மென்மையான, அன்பான, மனதுருக்கமான ஒரு இருதயத்தை நமக்குள் உண்டாக்கத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அடுத்தது, அப்புறம் ஆண்டவர் பெற்ற மக்கள் எப்படி இருக்கணும்? நம்ம பழகுவதற்கு மென்மையான ஆட்களாக, நம்ம பேச்சு எப்படி இருக்கணும்? கரடுமுரடா இருக்கக்கூடாது. நம்ம மென்மையாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவங்களா, பேசக்கூடியவர்களா நாம் இருக்க வேண்டும். அடுத்தது, ஆதியாகமம் 8:8 புறா சமாதானத்திற்கு அடையாளம். எதுக்கு அடையாளம் சொல்லுங்க? நோவாவுடைய காலத்துல பெரும் வெள்ளம் வந்து எல்லா மக்களும் அழிந்து போனார்கள். நோவாவையும் அவங்க குடும்பத்தையும் ஆண்டவர் பேழைக்குள் வைத்து அவங்களை பாதுகாத்தார். கவனிக்கலாம், கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை, கடவுளை விசுவாசிக்கிற மக்களை
ஆண்டவர் எந்த ஆபத்திலும் அவங்களை தப்புவித்து அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு சகாயம் செய்யும். ஒரு நாள் கடவுளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க நிமித்தமா உங்க கணவர், உங்க நிமித்தமா உங்க பிள்ளைகள், உங்க நிமித்தமா உங்களை சார்ந்தவர் எல்லாருக்கும் ஆண்டவர் பாதுகாப்பு. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா ஏதோ நல்லது நடக்கணும் இல்ல, ஆண்டவர் உங்க எல்லாவற்றுக்கும் உங்க தலைமுறைகளுக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார். இப்போ அதாவது பூமியிலே ஜலம் வந்து கொண்டிருக்கிறது, பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. இப்ப நோவா வந்து வெளியே போனோம், தண்ணீர் குறைஞ்சாதான் வெளியே போக முடியும். அந்த ஜலத்தின் தண்ணீர் வற்றி போய்விட்டதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு புறாவை எடுத்து வெளியே அனுப்புறார். அந்த புறா போய் திரும்பி வந்துடுச்சு. திரும்பி வந்த பின்பு ஒரு வாரம் அந்த புறாவை உள்ள வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த புறாவை எடுத்து வெளியே விட்டார். அந்த புறா போய் என்ன பண்ணுச்சுன்னா ஒலிவ மரத்தை கொத்தி அந்த ஒலிவ மரத்திற்கு இலையை கொண்டு வந்து நோவா விட்டு நோவா தெரிஞ்சுக்கிட்டார். ஓஹோ, அப்போ பூமியில தண்ணீர் என்ன பண்ணிடுச்சு, வற்றி போய்விட்டது என்பது தெரிந்து கொண்டார். பாருங்க எப்படி ஸ்தோத்திரிக்கிறோம். நோவா இப்பேற்பட்ட புறாவானது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததோ அதனால் அது சமாதானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப பரிசுத்தாவை பெற்ற பிள்ளைங்க நம்ம எல்லாரோட எப்படி இருக்கணும், சமாதானமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் பரிசுத்தாவை பெற்றவங்க கடவுள் தனக்குள் இருக்கிறார் என்று சொல்றவங்க அவங்க சமாதானமே வாழ மாட்டாங்க. எப்போதும் பாருங்க ஏதோ ஒரு இனப்பிரியான சூழ்நிலையிலே அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, கடவுளை நமக்குள்ளே பெற்ற மக்கள் நம்ம சமாதானமாய் வாழ பழகணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம குடும்பம் சமாதானமாய் வாழ வேண்டும். நாம மட்டுமல்ல நம்ம எல்லோரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுங்க, எப்படி இருக்கும் நம்ம குடும்பத்துல நம்ம ஒருத்தருக்கு சண்டை போட்டு இருக்க கூடாது. நம்ம எல்லாரும் சமாதானமா இருக்க வேண்டும். நம்ம ஒருவருக்கு அன்பா இருக்க வேண்டும். நம்ம சுத்தி இருக்கிற உறவுகள், நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம சமுதாயத்துல வசிக்கக்கூடிய மக்கள் நம்ம எல்லாரோடும் சண்டையிட்டு அல்ல, பகைத்து அல்ல, எல்லாரும் எதிர்த்து அல்ல, எல்லோருக்கும் விரோதிகளாய் அல்ல, நாம் யாவரோடும் சமாதானமாய் வாழ வேண்டும். நிறைய பேர் பாருங்க யாரோட சமாதானமா வாழவே தெரியாது, எல்லாரோட சண்டை போட தெரியும், எல்லாரோட பிரச்சனை பண்ண தெரியுமே தெரியல, ஆனா யாரோட சமாதானமா வாழ நிறைய பேர் விருப்பப்படவே மாட்டாங்க. ஆனா அப்படி இல்லை, ஆண்டவர் ஆராதிக்கிற மக்கள் நம்ம எப்போதும் யாரோடும் எப்படி வாழணும் சொல்லுங்க, எப்படி வாழணும்? ஆமா, சமாதானமா. அப்படி சமாதானமா வாழக்கூடியவங்க தான் தேவனுடைய ஆவியை பெற்ற மக்கள். அவங்கதான் தேவனுடைய புத்திரர் என்று மத்தேயு 5:5 இப்படி நமக்கு சொல்லுது. பவுல் சொல்லுகிறார், கூடுமானால் எல்லோரோடும் சமாதானம், யாரோடு கூட சண்டை போடாதீங்க, யாரோடும் பிரிந்து வாழாம எல்லோரோடும் சமாதானமாய் அமைதியாய் இருங்க என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப கத்தோலிக்க பிள்ளைங்க நாம் ஒருவருக்கு ஒரு எரிச்சல் கொண்டோம், ஒருவர் பகைத்தோம், ஒருவருக்கு பேசாமல் எதிரும் புதிருமாய் அல்ல, நாம் யாவரோடும் சமாதானமாய் நாம் பழக வேண்டும். எப்படி வாழணும்? அடுத்தது புறா கபடமற்ற தன்மைக்கு எடுத்துக்காட்டு. புறாவுக்குள்ள பிச்சுத்தன்மை என்பது கிடையவே கிடையாது. என்ன கிடையாது? அப்ப புறா எப்படி இருக்கும்? கபடமற்ற ஒன்றுக்கு புறா ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப நாம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளைங்க கபடமற்ற, கள்ளம் கபடமற்றவர்களாய் நம்ம இந்த உலகத்துல வாழணும். எப்படி வாழணும்? நிறைய பாருங்க, பேச்சு ஒண்ணு இருக்கும் ஆனா மனசு ஒண்ணு வேற மாதிரி இருக்கும். உலகத்துல தேடு மாதிரி பேசுவாங்க ஆனா மனசுலயும் விஷத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதான் இயேசு சொன்னார், மத்தேயு 15:8 இயேசு சொன்னார், இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்றாங்க, ஆனால் அவங்க இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ நிறைய பேர் உதட்ட ஒண்ணு பேசுவாங்க ஆனா மனசெல்லாம் வேற எதை யோசிக்கும். உதட்ட வாழ்த்துவாங்க, உதட்டுல நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க, ஆனால் இருதயத்திலோ அவங்க கசப்பை வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா மிக தூரத்திலே இருப்பார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க பரிசுத்தாவி பெற்ற நாம் எப்படி சொன்னா கள்ளம் கபடமற்றவர்கள். எப்படி ஒரு சின்ன குழந்தைங்க பாருங்க கள்ளம் கபடம்லாம் பேசும், கள்ளம் கபடம்லாம் படும். அதே மாதிரிதான் நாம் கள்ளம் கபடம் அற்றவர்களாக நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும். அடுத்தது புறா என்பது அமைதிக்கும் அப்பாவித்தனத்திற்கும் அடையாளம். நீங்க வாசிக்க போனா எசேக்கியேல் 7:14 நாகும் 2:7 நீங்க படிச்சீங்களா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது புறா அமைதிக்கு ஒரு அடையாளம், அப்பாவித்தனத்திற்கு ஒரு அடையாளம். எதனால போய் அதை குத்தும், எதனால போய் அதை டிஸ்டர்ப் பண்ணும், ஆனா திருப்பி எதுவுமே பண்ண தெரியாது. ஆனா கழுகு அப்படி கிடையாது, காகம் அப்படி கிடையாது. ஆனா புறா வந்து பாருங்க யார் என்ன பண்ணாலும் அப்பாவித்தனத்தை வெளிப்படுத்தும், அமைதியா இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் தன்னை அடிச்சு காரி துப்பி
தன்னை அவமானப்படுத்தின போதிலும் வேதம் சொல்லுது அவர் வாய் தரவாத ஒரு ஆட்டை போல அப்பாவி தனத்தோடு ஒன்று மறியாத ஒரு குழந்தை போல தன்னை விட்டு கொடுத்து விட்டு அவர் அமைதியாக இருக்கிறார். அவர் பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோம்? அமைதியா இருக்கிறோம். நம்முடைய பேச்சுல, நம்முடைய நடத்தையில, நம்முடைய செயல்கள்ல ஒரு அமைதியையும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் யார் நமக்கு தீங்கு செய்தாலும் அந்த தீமையை சகித்துக் கொண்டு வாழக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தீமை செய்யட்டும், அநியாயம் செய்யட்டும், ஆனால் அப்பேற்பட்ட மக்கள் செய்கிற தீமையானால் கூட அந்த தீமையை சகித்துக் கொண்டு இயேசு எப்படி ஒரு அப்பாவியை போல் காணப்பட்டாலும் அதுபோல் நாம் வாழக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது 3 காரியத்தை மட்டும் முக்கியமா பேசுறாங்க. பரிசுத்தாவின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு நண்பனை போல நம்ம கூட இருந்து நம்ம முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய எப்படி இருப்பாருங்க? பரிசுத்தாவின் ஏதோ ஒரு அந்நியனை போல இல்ல, ஒரு உயிர் நண்பன் எப்படி ஒருவனோடு கூட இருந்து அவருடைய முன்னேற்றத்திற்காக பிரயாசப்படுவார்களோ அதே போலதான் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம முன்னேற்றத்திற்காகவே பிரயாசப்படுவார். ஒரு நண்பர்கள் எப்படி இருக்கணும்? ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை ஏமாத்தி சாப்பிடக்கூடியவனா இருக்கக்கூடாது. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு மோசம் பண்ணக்கூடியவனா இருக்கக்கூடாது. ஒரு நண்பன் தனக்கு நன்மை நடவாமல் போனாலும் என்னுடைய நண்பனுக்கு நன்மை நடக்க வேண்டும். நான் பெற்றுக்கொள்ளாததை என் நண்பன் பெற்றுக்கொள்ளட்டும், நான் அடையாத முன்னேற்றத்தை என் நண்பன் அடையட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அடுத்த முன்னேற்றத்திற்காக பிரயாசப்படக்கூடிய நண்பனாக இருக்க வேண்டும். வேதத்துல தாவீதும் யோனாத்தானும் அப்படிதான் இருந்தாங்க. வேதத்தில் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, தன் சீசரை பார்த்து சொல்றாரு, என் சிநேகிதர்களே என்று அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? எப்படி அழைக்கிறார்? சிநேகிதர் என்று. யோவான் 18ஆம் அதிகாரம் படிக்கும் போது இயேசு கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ராணுவ வீரர்கள், போர் வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட படையோடு கூட வந்து இயேசுவை கைது பண்ண வராங்க. ஒரு தப்பு பண்ணல, குற்றம் செய்தவர்களை அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா இயேசு எந்த குற்றமும் செய்யவில்லை. ஆனால் அவரை வந்து என்ன பண்ணலாம்? அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது இயேசு சொல்றாரு, அதாவது நீங்க யாரை தேடுவீங்கன்னு சொல்லி கேட்கிறார். உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் இயேசுவை தேடுகிறோம். அப்ப இயேசு சொல்றாரு, நீங்க என்னை தேடுவது உண்மையானா? இதோ நான் இருக்கிறேன், என்ன அரெஸ்ட் பண்ணு, என்ன புடிச்சுக்கிட்டு போ. ஆனால் என்னோடு கூட இருக்கிற என்னுடைய நண்பர்களை, என் சீடர்களை நீ என்ன பண்ணாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. நீர் எனக்கு தந்தவர்களில் நான் ஒருவனையும் இறந்து போகக்கூடாது என்ற வார்த்தைக்கு இணங்க, தனக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் ரோமர்களால் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் கூட இருக்கிற நண்பர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி தன் நண்பர்களுக்காக பிரயாசப்பட்டவர் தான் இயேசு. அதே போல ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஒரு நண்பன் எப்படி இன்னொரு நண்பனுக்காக பிரயாசப்படுவானோ அதே போல நம்முடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக, நம்முடைய முன்னேற்றத்திற்கு ஏதுவாக, நம்ம வெளிச்சமாக்குவதற்கு ஏதுவாக ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை நடத்துகிறார். இரண்டாவது, இந்த 2 காரியத்தை மட்டும் சுருக்கமா சொல்லி முடிச்சேன். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் ஒரு நண்பனை போல் இருந்து நம்ம முன்னேற்றத்திற்காக பிரயாசப்படுகிறார். இரண்டாவது, கடினமான காலங்களை எதிர்கொள்வதற்கு நம்ம ஆவியானவர் தயார்படுத்துகிறார். எதுக்கு சொல்லுங்க? கடினமான காலங்களை நாம் எதிர்கொள்வதற்கு ஆவியானவர் நம்மை தயார் பண்ணுறார். நல்ல கவனிக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் டீப்பான பேசணும். எல்லா மனுஷனுக்குமே எப்போதுமே காலங்கள் லகுவா இருப்பதே கிடையாது. எல்லா காலத்துமே சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் இருக்குது நம்ம வாழ்க்கையில. சொல்லுங்க, நீங்க அழாத காலம் ஏதாச்சும் சொல்லுங்க பாருங்க. நீங்க பசியை சந்திக்காத ஒரு காலத்தை சொல்லுங்க. வறுமைய, பணப்பற்றாக்குறைய, நெருக்கத்தை, அவமானத்தை, ஏமாற்றத்தை சந்திக்காத ஒரு காலத்தை நீங்க யாராச்சும் சொல்லுங்க பாக்கலாம். என் வாழ்க்கையில அதெல்லாம் சந்திச்சதே கிடையாது. யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்போ நம்ம பூமியில வாழக்கூடிய கொஞ்ச காலத்துல சில காலங்கள் நமக்கு லகுவா இருந்தாலும் கூட, ஆனால் பல காலங்கள் கடினமான காலங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்கொள்கிறோம். சரி, எதுவெல்லாம் கடினமான காலங்கள்? அந்த கடினமான காலங்கள்ல கடவுளை ஆராதிச்ச மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி சில காரியங்களை சொல்றேன். குறிப்பா பேதுருக்கு வந்த கடினமான காரியம் என்ன? இயேசுவை கைது பண்ணிட்டாங்க. இப்ப அரண்மனைக்குள்ள இயேசு கூட்டிட்டு போறாங்க. எல்லா சீசரும் ஓடி விட்டார்கள். ஆனா பேதுருக்கு இயேசு விட்டுறதுக்கும் மனசு இல்லை, விட்டுட்டு ஓடுவதற்கும் மனசு இல்லை. இயேசுவை கூட்டி கொண்டு அரண்மனையில போயிட்டாங்க. இவர் பின்னாடியே மெல்ல மெல்ல போறாரு. ஆனால் அப்படி மெல்ல மெல்ல போகும்போது ஒரு வேலைக்கார பெண் வந்து கேட்கிறார், நீ யாரு? நீ இயேசுவோட கூட இருந்தவன் தானே? உன் பேச்சு எனக்கு உன்னை பார்த்தேன் இயேசுடைய சீசன் மாதிரியே தெரியுதே, என் கூட இருந்த நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேலைக்கார பெண் வந்து சொல்றான். கவனிங்க, இது பேதுருக்கு ஒரு கடினமான சூழ்நிலை. என்ன சொல்றது? தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா இவருக்கு கூட பிடிச்ச மாதிரி சிறுவர் அரைஞ்சிருவாங்க. தெரியலன்னு சொன்னா இவரு மறுதளிச்ச மாதிரி ஆயிடும். இப்பதான் சொன்னேன்,
வாழ்விலும் சாவிலும் உன் கூடவே இப்படி சொல்லிட்டு வந்தேன். யார் மறுதளிச்சாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன பண்றது தெரியல சொல்லி ஒரு கடினமான சூழ்நிலை. அந்த கடினமான சூழ்நிலையில பேதுரு பண்ணாரு. இயேசு மறுதளித்து பயந்து, தண்டனைக்கு பயந்து, ராணுவ வீரனுக்கு பயந்து என்ன பண்ணாரு? இயேசுவை அவர் மறுதளித்து விட்டார். ஆனா இதே பேதுரு பாருங்க, பரிசுத்தாவியை பெற்று கடைசி காலங்களில் அவர் ரோம் நகர்ல ஊழியம் செய்த போது, ரோம்ல அவர் ஊழியம் செய்த போது அவர் பண்ண பிரசங்கத்தினால அதை கேட்ட நிறைய அரசனுடைய மனைவிமார்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. சரித்திரம் சொன்னது. அகிரிப்பாவுடைய ஸ்தோத்திரி மணி 4 வப்பாட்டிகள் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நம்ம செய்யற காரியம் தவறானது என்று சொல்லி தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினார். சத்தியத்தை கேட்காம ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப முடியாது. எனக்கு சத்தியத்தை கேட்கிறாங்களோ அந்த சத்தியம் தான் ஒரு மனுஷனை பாவத்தை குறித்து அறிவு கொடுக்கும். சத்தியத்தை கேட்காத வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் எந்த பாவத்திலும் விடுதலை பெற்றுக் கொள்ளவே முடியாது. அது குடிப்பழக்கமா இருக்கலாம், அது விபச்சார பழக்கமா இருக்கலாம், அது இச்சையா இருக்கலாம், அது களவு செய்யற காரியமா இருக்கலாம், அநீதியா இருக்கலாம். எந்த பாவமானாலும் சத்தியத்தை கேட்கிற அறிவு வந்தால் ஒழிய ஒரு மனிதன் பாவத்தை விட்டு ஜெயிக்கவே. அப்ப பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு தப்பான காரியத்தை செய்யறவங்களா இந்த தப்பை இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பேதுருவை அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தாங்க. இப்படி பாவத்தை விட்டு வெளியே வந்ததுனால இதுக்கெல்லாம் காரணம் பேதுருதான் என்று சொல்லி அந்த பாவம் செஞ்சாங்க பாருங்க. அந்த அரசர்கள் பேதுருவை தண்டிப்பதற்கு வழி தேடினாங்க. அப்ப பேதுருவை தண்டிக்கப்படாத விஷயம் அங்க இருக்கிற சபை மக்களுக்கு, நண்பர்களுக்கு தெரிந்த போது எல்லாம் பேதுருவை சொல்றாங்க, நீங்க தப்பிச்சு ஓடிடுங்க, இங்க இருக்க வேணாம், உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது, ஓடிப்போ என்று சொன்ன போது பேதுரு என்ன பண்ணா, ரோம் நகரை விட்டு ஓடி போறார். அப்படி ஓடி போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்தை இப்ப இயேசு அவருக்கு தரிசனம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இயேசு தரிசனமாகி ரோம் நகரை நோக்கி எதிரே வருகிறார். பேதுரு ரோம் நகரை விட்டு வெளியே தப்பித்து ஓடுகிறார். எதிரே இயேசுவை பார்க்கிறார். இயேசுவை பார்த்த உடனே பேதுரு ஒரு வார்த்தையை கேட்கிறார். லத்தீன்ல கோவாடிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கிறார். அது அர்த்தம் என்ன? இயேசுவே நீர் எங்கே போகிறீர்? அப்ப இயேசு சொன்னார், எந்த ரோம்ல ஊழியம் செய்வதற்கு பயந்து, எந்த ரோம்ல நீ ஊழியம் செய்வதற்கு பயந்து நடுங்கி மரணத்துக்கு பயந்து ஓடி வருகிறாயோ அதே ரோம் நகர்ல நான் மீண்டுமாய் சிலுவையிலே மரிக்க போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த வார்த்தை கேட்ட பிறகு, ஆண்டவரே இன்னொரு தரம் நான் உன்னை மரணத்துக்கு உட்படுத்த மாட்டேன், இன்னொரு முறை நான் உன்னை மறுதலிக்க மாட்டேன், நான் உனக்காக சாகிறேன் என்று சொல்லி ரோம் நகருக்கு திரும்பி வந்தார். ரோம் நகருக்கு திரும்பி வரும்போது பேதுருடைய மனைவியை அந்த இடத்துல இருந்தபோது பேதுருடைய மனைவி பிடிச்சு கொண்டு போய் முதல்ல அவங்க மனைவியை சிலுவையில் அறைய ஆரம்பிச்சாங்க. பாரம்பரிய செய்திகளை தான் சொல்லி ஒரு கணவனுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சு எப்படி யோசித்து பாருங்க. சொல்லுங்க, ஒரு கணவனுடைய கண்ணுக்கு முன்பாக தன் மனைவியை கொண்டு போய் ஒருத்தன் கொடுமைப்படுத்தி சாவடிச்சா அதை பார்க்கிற கணவனுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அப்போ பேதுருடைய கண்ணுக்கு முன்னாடி அவன் மனைவி சிலுவையில் அறைஞ்சாங்க. இதை பேதுரு பார்க்காம இறங்கி கொண்டார், கதறுகிறார். ஒரே அங்கிருந்து போர் வீரர்கள் வந்து அந்த சம்பவத்தை நீ பார்க்கணும்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி அவரை பார்க்க வைத்தார். பேதுரு அதை பார்த்துட்டு சொல்றார், இயேசு சிலுவையில் அறையும் போது எவ்வளவு பாடுபட்டால் யோசித்துப்பார், அதையே நீ அந்த இயேசுவை உன் மனிதரை எண்ணிக்கொள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். கவனிங்க, சொல்லி முடிச்ச பின்பு மனைவியை சிலுவையில் அறைந்த அதே கையோடு கூட பேதுருவை கொண்டு போய் பக்கத்துல என்ன பண்றாங்கன்னா சிலுவையிலே அறைந்தார். இந்த நேரத்துல பாருங்க, பேதுருக்கு கடினமான ஒரு சிச்சுவேஷன். மனைவியா கடவுளா, ஊழியமா என் உயிரா அப்படின்ற ஒரு கடினமான சூழ்நிலை வந்த போதுதான் பேதுரு ஒரு முடிவெடுத்தார். இந்த கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில எப்படி தைரியமா இருக்கும், இந்த கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில எப்படி ஸ்தோத்திரிக்கிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும், இந்த கடினமான கட்டத்திற்கு மத்தியில நாம் எதை பற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த தெளிவை ஆவியானவர் தந்து நடத்தினபடினால ஒரு காலத்துல கடினமான சூழ்நிலை இயேசு மறுதலிச்சாரு. ஆனா இப்போ மனைவிக்கு ஆபத்து, தனக்கு ஆபத்து, ஒரு கடினமான சிச்சுவேஷன் இருக்காரு. ஆனா இந்த கடினமான சூழ்நிலையில ஆவியானவரை பெற்றவர், ஆவியானவர் அவரை பக்குவப்படுத்தினபடினால இந்த கடினமான சூழ்நிலையிலும் அவர் நம்பிக்கையோடு இருக்கிறார், தைரியமா இருக்கிறார், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற தெளிவோடு இருக்கிறார். அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வரும்போது என்ன பண்ணுவார்னா, கடினமான காலங்கள்ல நீங்கள் வாழ்வதற்கான ஆயத்தத்தை உங்களுக்கு உண்டாக்கும், உங்களை தயார் பண்ணுவார். ஒரு கடினமான கட்டம் உங்க வாழ்க்கையில் வரும்போது நீங்க எப்படி வாழணும்,
எப்படி நீங்க விசுவாசமா இருக்கணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி அந்த கடினமான காலங்களை கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை தயார் பண்ணுவார். இன்னும் ஒரு சில காரியத்தை சொல்றேன். யோபுடைய வாழ்க்கையில வந்த கடினமான சம்பவம். 9 மாதத்துக்குள்ள 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. எல்லாம் குழந்தைங்க கிடையாது, வளர்ந்து ஆளான பெரிய பிள்ளைங்க. எத்தனை குழந்தைங்க? எத்தனை பிள்ளைங்க? ஒரு குழந்தை பெற்றதுக்கு எத்தனை மாசம் ஆகும்? 10 மாசம். ஒரு குழந்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவு வருஷம் தேவைப்படும் யோசித்து பாருங்க. ஆனா 9 மாதத்துல 10 பிள்ளைகள் செத்து போயிட்டு, ஒரு பக்கம் ஆஸ்திகள் பறி போய்விட்டு, ஒரு பக்கம் தான் வீட்டுக்குள்ள நாய் மேய்க்கக்கூடிய வேலைக்காரன், சம்பளம் கொடுக்கிற எஜமானாகிய யோபுவை கேலி செய்யறான். மனைவி சொல்றா, ஏன் கஷ்டப்படுறேன், இயேசுவை கடவுளை தூஷித்துட்டு ஜீவனை விட்டுடு. எல்லா பக்கமும் நெருக்கம், ஒரு கடினமான கட்டம். கடவுளை மறுதளிக்கிறதா, வியாதியா இருக்குது, கஷ்டமா இருக்குது, கடவுள் பதில் கொடுக்குன்னு சொல்லி கடவுளை மறுதளிப்பதா, இந்த கடவுளை பற்றி கொடு. ஒரு இந்த கட்டத்துல நீங்களும் நான் யோசித்து பாருங்க. நல்லா இருந்தா நன்றி சொல்லுவோம், ஆனா உடம்பெல்லாம் வியாதி வச்சுக்கிட்டு எல்லாரும் குடும்பத்துல மரணத்துக்குள்ள சந்திக்கும் போது, எல்லாரும் என்ன கேலி பண்ணும் போது, சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சம்பவமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்ற போது நம்ம அந்த சிச்சுவேஷன் எப்படி எதிர்கொள்ள யோசித்து பாருங்க. அப்பதான் யோபு சொல்றாரு, எனக்கு கொன்றே போட்டாரு, என் பிள்ளைங்க செத்து போனாங்க, ஓகே, எல்லாம் பறி போனது ஓகே, உடம்புல வியாதி வந்தது ஓகே, ஆனால் என்னை கொன்றே போட்டாலும் கூட நான் கர்த்தர் பேர்ல. அப்ப கடினமான ஒரு சூழ்நிலையில எப்படி இருக்கணும், எப்படி விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், எதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்ற ஆயத்தத்தை நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உண்டு பண்ணிக்கிட்டே. சரிங்களா? யோசேப்புக்கு வந்து ஒரு கடினமான சிச்சுவேஷன் சொல்றேன் தம்பி, என்ன பாருங்க. யோசேப்புக்கு வந்து ஒரு கடினமான சிச்சுவேஷன். யோசேப்புக்கு 17 வயது. எத்தனை வயசு? அதாவது டீனேஜ்னு சொல்லுவாங்க. 13 இருந்து 19 வயசு வரைக்கும் வந்து அது டீனேஜ்னு சொல்லுவாங்க. இந்த 13 இருந்து 19 வயசுக்குள்ள தான் சரீரத்தில் எண்ணற்ற மாற்றங்கள் வரும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்பதான் அவங்களுக்கு வந்து ஆசைகள் அதிகரிக்கும். சரிங்களா? முகம் பளபளப்பாகும். அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண்மை தன்மைகள், பெண்மை தன்மைகளும் உணர்வடைய ஆரம்பிக்கும், ஆசைப்பட ஆரம்பிக்கும். நம்ம அழகா வச்சுக்கணும், சில காரியங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய வயது தான் 13 இருந்து 19 வயது வரை. இப்ப யோசேப்புக்கு எத்தனை வயசு சொல்லுங்க? அப்ப 17 வயசுல எவ்வளவு ஆசைகள் மனசுல இருக்கு யோசிச்சு பாருங்க. உணர்வுகள் தூண்டக்கூடிய வயது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வயதிலே போத்திபாருடைய மனைவி, இவராக பாவத்தை தேடி போகவில்லை, போத்திபாருடைய மனைவி வந்து யோசேப்பை பாவத்துக்கு இழுக்கிறாள். வா, வீட்டுக்குள்ள யாரும் இல்லை, நான் தனியா தான் இருக்கிறேன், பாவம் செய்யலாம் என்று சொல்லி யோசேப்பை பாவத்துக்கு அழைக்கிறார். பாருங்க, யோசேப்புக்கு ஒரு கடினமான காலகட்டம். ஏன்னா இவனா பாவத்தை தேடி போல, பாவமே தேடி வருது. யோசேப்பு மனைவியோடு கூட பாவம் செய்து விட்டால் ராஜா மாதிரி வாழ்க்கை வாழலாம். சொல்லுங்க உங்களுக்கு, யோசேப்புடைய மனைவி சாரி போத்திபாருடைய மனைவியோடு யோசேப்பு பாவம் செஞ்சுட்டான்னு வச்சுங்க, எப்படி வாழலாம்? ராஜா மாதிரி அவனுக்கு உணவு கிடைக்கும். மனைவி எல்லா பணத்தை எடுத்து இவங்க கொடுத்துருவாங்க யோசேப்பு கிட்ட. யோசேப்பு சுகபோகமா வாழலாம். ஒரு கடினமான சூழ்நிலை. இந்த கடினமான கட்டத்துல பாவத்தை எப்படி ஜெயிக்கணும்ன்ற வழியை ஆவியானவர் கொடுத்தபடினால அந்த கடினமான சூழ்நிலைகளை யோசேப்பு ஜெயிச்சார். ஆனா இதே தாவீதுக்கு ஒரு கடினமான சிச்சுவேஷன் இதே மாதிரி வந்துச்சு. உரியாவுடைய மனைவி, ஸ்தோத்திரிக்கிறோம், மனைவியை பார்த்துட்டு அந்த பெண்ணை கொண்டு வந்து அவன் பாவம் செய்தான். அப்போ தாவீது அந்த கடினமான சூழ்நிலையில விழுந்து போய்விட்டான். ஆனா யோசேப்புக்கு ஒரு கடினமான சிச்சுவேஷன் வருகிறது. ஆனா இந்த கடினமான சூழ்நிலையை அவன் ஜெயிச்சான். உலகத்துல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், உலகத்துக்கு எல்லா கஷ்டத்தை விட எது தெரியுமா கடினமான காரியம்? மாம்ச இச்சையில ஒரு பாவம் நம்மளோடு கூட போராடுது பாருங்க. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் பாவ ஆசை கொடுத்து செய்வதும், ஒரு பெண்ணை ஒரு ஆண் பாவத்துக்கு தூண்டுவதும், இதுதான் உலகத்துல கடினமான ஒரு காரியம். இதுதான் உலகத்துல அந்த கடினமான விஷயத்தை நிறைய வாலிபர்கள் விழுந்து போயிருக்கிறாங்க, குடும்ப பெண்கள் விழுந்து இருக்கிறாங்க, எத்தனை பலவான்கள் விழுந்து இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு இப்படிப்பட்ட ஒரு கடினமான சிச்சுவேஷன்ல யோசேப்பு அந்த பாவத்தை ஜெயித்தான். என்ன காரணம்? அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த கடினமான கட்டத்துல எப்படிடா பாவத்துக்கு விலகி வாழணும், எப்படி பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும் என்ற அந்த தெளிவை கொடுத்தபடினால்தான் யோசேப்பு அதை குப்பையா நினைச்சு தூக்கி உதறி விட்டு ஓடிப்பான். அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது மாதிரி கடினமான சிச்சுவேஷன் பிசாசு கொண்டு வருவான். வேலை செய்யற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க பழகிற இடத்துல,
உங்களுக்கு முன்பாக இப்பேற்பட்ட ஒரு கடினமான சிச்சுவேஷனை சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் அந்த கடினமான சிச்சுவேஷன்ல நாம் ஜெயிக்கக்கூடிய பலனை உங்க சுய முயற்சியால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் கூட இருந்தால்தான் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுக்கும். வேதம் சொல்லும், தேவனால் பிறந்தது எல்லாம் பாவத்தை ஜெயிக்கும். அடுத்தது 3 வாலிபர்களுக்கு வந்த ஒரு கடினமான காரியம், அதாவது விக்கிரகத்தை தொழுது கொள்ளணும், இல்லைன்னா தூக்கி அக்கினியில போட்டுருவாங்க. இப்ப 3 வாலிபர்கள் யோசிக்கிறாங்க, உயிர் முக்கியமா இல்ல விக்கிரகத்தை பணிந்து கொள்வதா? அந்த கடினமான சிச்சுவேஷன்ல தான் அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கடவுளை ஆராதிச்சாங்க, தூக்கி தான் பண்ணிட்டாங்க. தானியேல் பாருங்க, 30 நாள் அளவும் ஜெபமே பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஜெபத்துல பழகின மனுஷனை ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? திடீர்னு நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டு சொல்லி பைத்தியமா ஓடி வர உங்களை போய் நீ சபைக்கே போகாத ஜெபமே பண்ணாது எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அதை விட கொடிய தண்டனை ஒண்ணுமே கிடையாது. 3 வேளை வழக்கமா ஜெபிக்கிற மனுஷன், ஆனா அந்த மனுஷனை 30 நாளைக்கு ஜெபமே பண்ணக்கூடாதுன்றாங்க. எப்படி இருக்கும்? தானியேல் ஜெபம் பண்ண செத்து போயிட்டு பாருங்க. ஏன்னா ஜெபம் தான் அவருக்கு உயிர். ஜெபம் இல்லாதவன் செத்தவனுக்கு சமமானவன். எல்லாம் சொல்லுங்க பாருங்க. ஜெபம் இல்லாதவன் செத்தவனுக்கு சமம். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஜெபம் இல்லைன்னா நான் செத்தவன். சொல்லுங்க. ஜெபம் இல்லைன்னா நிறைய பேர் சபையில செத்த நிலைமையில் இருக்கிறோம், சரீரத்துல உயிரோடு இருக்கிறோம், ஆனா ஆவியிலே செத்து போய் கிடக்கிறோம். கடவுள் நல்ல உறவு இல்லை. கவனிங்க, தானியேலுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. ஒண்ணு ஜெபம் பண்ணா தூக்கி சிங்கத்தின் கையில போட்டுருவாங்க. இக்கட்டான சூழ்நிலை. அந்த இக்கட்டான சூழ்நிலை தான் தானியேல் ஜெபிக்க ஆரம்பிச்சார். கவனிங்க, ஆனாலும் கர்த்தர் கூட என்ன பண்ணாரு? அப்ப நம்ம ஆராதிக்கிற கடவுள் கடினமான வாழ்க்கை வறுமை. பவுல் சொல்றார், நான் பசியா இருந்தேன், நான் பட்டினியா இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் நிர்வாணமாக இருந்தேன், நான் சொந்த ஆட்களால் மோசம் போனேன், சொந்த சகோதரர்களால் சொந்த ஜனங்களால் நான் மோசம் போக்கப்பட்டேன். இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு எல்லாம் எனக்குள் என்று சொல்கிறார். கவனிங்க, சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வறுமை வந்து பாருங்க, இது ஒரு கடினமான சூழ்நிலை. நிறைய தேவைகள் நிறைய இருக்கும், ஆனா கையில 10 காசு இருக்காது. நிறைய சுமைகள் அதிகமா இருக்கும், ஆனா சுமைகளை சந்திக்கிறதுக்கு வருமானம் இருக்கிறது. கடினமான சிச்சுவேஷன் தான். ஒரு பக்கம் சர்ச்சுக்கு போகணும்னு ஆசை, ஜெபிக்கணும்னு ஆசை, ஆனா நிறைய பேர் எதிர்ப்பு. அப்படி பேர்பட்ட கடினமான சிச்சுவேஷனுக்கு மத்தியில நீ எப்படி வாழ வேண்டும், எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படி நீ சமாளிக்க வேண்டும், எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற அந்த ஞானத்தின் தெளிவையும் கொடுத்து நம்மளை தயார் பண்ணக்கூடியவர் தான் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தம். சொல்ல புரியுது? புரியுது? அப்போ இவற்றை நீங்க கடினமான கட்டத்தை நீங்க கடந்து வந்தீங்கன்னு சொன்னா அது யாரால? அந்த கடினமான கட்டத்துல உங்களை பழக்கப்படுத்தினவர் ஆவியானவர். நிறைய நேரத்துல பிள்ளைகளா இருப்பாங்க, ஆனா பிள்ளைகளுக்கு சாப்பாடு வருமானம் இருக்காது, நிறைய நெருக்கடி இருக்கும். அந்த நெருக்கடி எப்படி சமாளிப்போம்? ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த நெருக்கத்துக்கு மத்தியில, அந்த பசிக்கு மத்தியில, அந்த பட்டினிக்கு மத்தியில, தேவையில்லாத சூழலுக்கு மத்தியில, பாவத்துக்கு மத்தியில, எதிர்ப்புகளுக்கு மத்தியில, நமக்கு வரக்கூடிய ஸ்தோத்திரிக்கிறோம் வறுமை தரித்திரங்களுக்கு மத்தியில, எல்லாருடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த கடினமான சூழலுக்கு மத்தியில வாழ, நிற்க, விசுவாசிக்க, ஜெபிக்க, ஜெயிக்க நமக்கு ஆயத்தப்படுத்தி நம்மளை உருவாக்கக்கூடியவர் தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு ஆவியானவர் கடினமான சூழலை கடந்து வர உதவி செஞ்சிருக்கிறார்? இது உங்களாலேயா? நீங்க இது வரைக்கும் யோர்தானை கடந்து வந்தீங்க, எரிகோவை கடந்து வந்தீங்க, பல பள்ளத்தாக்கு. எதனால? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யோர்தானுக்கு முன்பாக நிற்க உங்களுக்கு பலம் தந்தார். எரிகோவுக்கு முன்னாடி நிற்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு பலம் தந்தார். அப்ப ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை உருவாக்குறபடியால தான் கடினமான சூழல் என்ன பண்ணிருக்கிறோம்? எதனால அடிக்க முயற்சி பண்ணாங்க, இயேசு விட்டு பிரிக்க முயற்சி பண்ணாங்க, ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க, ஆலயத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. பல வறுமைகள் வந்தது, ஏழ்மைகள் வந்தது, ஏமாற்றம் வந்தது, துரோகம் வந்தது. ஆனா இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த சூழலுக்கு மத்தியிலும் தற்கொலை பண்ணணும் யோசிக்காம, செத்து பண்ணணும் யோசிக்காம, இயேசு விட்டு யோசிக்காம எல்லாத்தையும் ஜெயிச்சோமே. இது உங்களால இல்ல, என்னால இல்ல, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை நடத்துவார். இது இல்லாதபடிதான் நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க. கஷ்டத்தை தாங்க முடியல, கடினமான சிச்சுவேஷனை ஜெயிக்க பலன் இல்லை. ஆனா அடிக்கடி சொல்ல ஆவியானவரை சார்ந்து வாழுங்க, கடவுளை சார்ந்து வாழுங்க. நீங்க கடவுளை சார்ந்து வாழ்ந்தா கடினமான சம்பவத்தை நீங்கள் எதிர்கொள்வதற்கு உங்கள் ஆண்டவர் தயார் பண்ணுங்க. அதான் பைபிள்
யோர்தான் பிரவாகித்து வரும்போதே காலாட்களோடு ஓடும் போதே நீ சோர்ந்து போனால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன பண்ணுவ? அப்ப கர்த்தர் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நம்மள ஆவியானவர் பக்குவப்படுத்தி, எத்தனை பேருக்கு கடினமான சம்பவங்களை எதிர்கொள்ள ஆவியானவர் பக்குவப்படுத்தி இருந்தார்? எதிர்கொண்டிருக்கீங்க கடினமான சூழ்நிலையை? சொல்லுங்க. யாருமே எதிர்கொள்ளலையா? ஈஸியா வந்துட்டீங்களா? கஷ்டமா வந்துட்டீங்களா? அல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கடினமான காரியங்களுக்கு முன்பாக நிற்க. எத்தனை பேர் கடினமான காரியத்தை நிக்கல, ஓடி போயிட்டாங்க, செத்தலாம் சொல்லி செத்து போயிட்டாங்க, உயிரை விட்டுட்டாங்க, இயேசு விட்டுட்டாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, ஏமாற்றங்கள் வந்தது, வறுமை தரித்திரங்கள் எல்லாம் வந்தது, நெருக்கத்துக்கு மேல் நெருக்கம் வந்து என்னை அப்படியே முழுக போக வைத்தது. ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கடினமான சூழலுக்கு மத்தியிலே என்னை வாழ, விசுவாசிக்க, ஜெபிக்க, கர்த்தரை தேட ஆவியானவர் என்னை தயார் பண்ணினார். அவர் நன்றி சொல்லுங்க. ஆவியானவர் நன்றி சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவர் சொல்லுங்க. ஆவியானவரே, கடினமான சொல்லுங்க, கடினமான சூழலுக்கு மத்தியில என்னை வாழ வச்சுங்களேன், எனக்கு கட்டுப்படுத்துங்களேன், நிக்க வச்சுங்களேன், உங்களுக்கு நன்றி ஆண்டவர். கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சல கவனிக்க. ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது பாவ உணர்வை நமக்குள் உண்டாக்குவார். எதை உண்டாக்குவார்? சொல்லுங்க, எதை உண்டாக்குவார்? ஆவியான ஒரு மனுஷனுக்குள் வரும்போது எது நியாயம், எது நீதி, எது அநியாயம், எது தவறு, எது சரியானது என்ற உணர்வை நமக்குள் இருக்கிற ஆவியானவர் தருவார். அதான் பைபிள் சொல்லி அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து என்ன பண்ணுவாரா? சில நேரத்தில் நம்ம அறியாமல் தப்பு பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மனசாட்சியில் பேசுவார். மகனே, நீ தப்பான வழியில் போயிட்டு, மகளே நீ சரியானதை செய்யாம தவறிட்ட, நீ பண்றது சரியில்லை, நீ செஞ்சது சரியில்லை, நீ இப்படி பேசுறது சரியில்லைன்னு சொல்லி நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பாவம் என்ற அந்த உணர்வை நமக்குள் உண்டாக்குறார். கவனிக்க, ஆண்டவர் பாவ உணர்வை நமக்குள் கொடுக்கும் போது இதை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், வேணாம் சொல்லி புறக்கணிக்க செய்யலாம். ஆனால் ஆவியானவர் பாவ உணர்வை தரும் போது யார் அதை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க தன் பாவத்துக்காக மனம் வருந்துவாங்க, பாவத்துக்காக அழுவாங்க, பாவத்துக்காக அதிலிருந்து விடுபட முயற்சி எடுப்பாங்க. ஆண்டவர் பாவ உணர்வை தந்தோம் தன் பாவத்தை ஒத்துக்காம போற மனுஷன் வாழ்க்கையில மிகுந்த நஷ்டத்தை சந்திப்பான். எதை சந்திப்பாங்க சொல்லுங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பேதுரு பிரசங்கித்த போது எல்லாரும் நாம் செய்தது பாவம் என்று உணர்ந்து கதறி அழுது மண்டியிட்டு அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைங்க, காலமெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காமலே சபையில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு நீங்கள் வர வேண்டும். வரம் போறேன் அவ்வளவுதானா? அவ எனக்கு உடன்படிக்கை நிறைவேற்ற போறேன், எனக்கு திருவிருந்து பெற்றுக் கொள்ள போறேன், எனக்கு அவருடைய உடன்படிக்கைக்கு பங்காளியா மாற போறோம். விசுவாசத்தை உங்கள் ஞானஸ்தானத்திலே காண்பீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற உறவை உடன்படிக்கையிலே காமிங்க. கவனிக்கணும். அப்ப என்ன சொல்றேன்? உண்மையாவே பாவ உணர்வு ஒரு மனுஷனுக்குள் உண்டாகுமானால் அவன் தன் பாவத்தை இனி வருத்தப்படுவான். இன்னைக்கு சபையில கிறிஸ்துவுக்குள்ள பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்துக்காக வருத்தப்படக்கூடிய ஆட்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. பாவம் தாராளமா செய்யறாங்க, மீறி மீறி தப்பு பண்றாங்க. ஆனால் நம்ம இப்படி கிடக்கிறோமே, இப்படி விழுந்து கிடக்கிறோமே, இப்படி அறியாமல் கொடுக்கிறோமே, வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறோமே, கர்த்தருக்கு பிரிய இல்லாமல் நடக்கிறோமே என்று சொல்லி தன் பாவத்தை எண்ணி மனம் வருந்தக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே குறைந்து விட்டார்கள். கவனிங்க, ஒரு சிலர் ஆவியானவர் பாவ உணர்வை கொடுக்கும் போது சீர்படுத்திக் கொள்வார்கள், ஒரு சிலர் பாவத்தை கண்டிக்கும் போது சீர்படுவார்கள். ஆனால் சிலர் பாவத்தை உணர்த்தினாலும் சீர்பட மாட்டாங்க, கண்டிச்சாலும் சீர்பட மாட்டாங்க, அவங்க தண்டிச்சா மட்டும்தான் சீர்படும். ஆண்டவர் தண்டிக்க ஆரம்பிச்சார்னா அவர் கையில விழுவது பயங்கரமா இருக்கும். ஆனா ஆண்டவர் தண்டிச்சுதான் நான் சீர்படுவேன் என்று சொல்லக்கூடாது. அந்த லெவலுக்கு உன்னை கடினமாக்கி கொள்ளக்கூடாது. நிறைய பேர் ஒரு சத்தியத்தை கேட்டாலும் ஏதோ பாவத்தை விட்டா மாதிரி, பாவத்தை உணர்ந்த மாதிரியும் முகத்தை ஃபீலா வச்சுப்பாங்க, அப்படியே துக்கமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா மறுவாரம் பாத்தீங்கன்னா அதே தவறு தான் செஞ்சுருக்காங்க. அப்ப என்ன? நீ இன்னும் பாவ உணர்வை உனக்குள் அடையல. பாவ உணர்வை அடையும் போது ஒரு மனுஷன் தொடர்ந்து தன் பாவத்தை அவனால் செய்யவே, சொல்லுங்க, தொடர்ந்து செய்யவே முடியாது. யூதாஸ் ஆண்டவர் 3 முறை எச்சரிக்கிறார். ஆனா 3 முறை எச்சரித்தோம் நம்ம திட்டமிட்டு இருக்கிறது பாவம், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பாவம் என்ற அவன் உணர்வை அடையாதபடினால யூதாஸ் அப்போஸ்தலர் அதிகாரத்தை இழந்தான், ஊழிய முறைகளை இழந்தான்,
தன் ஜீவனையே இழந்து போனான், தற்கொலை பண்ணிட்டு செத்து போனான் யூதாஸ். என்ன காரணம்? ஆவியானவர் தப்பு என்று உணர்த்தியும் அந்த தப்பு என்ற பாவ உணர்வுக்கு அவன் செவி கொடுக்காதபடினாலே அவன் அகால மரணம் அடைந்தான். ஆண்டவர் பாவ உணர்வை கொடுக்கும் போது யார் அதை மீறி ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குமோ ஆண்டவருக்கு நஷ்டம் அல்ல, அதை மீறி செய்ய நமக்கு தான் நஷ்டம். நாம தான் அகால மரணங்களை சில நேரங்களில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நமக்குள் இருக்கும். அப்ப ஆண்டவர் நமக்குள் பாவ உணர்வை கொடுக்கும் போது இது பாவம், இது நீதி, இது நியாயம் என்பது மாத்திரமல்ல, எது சரியானது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை தேர்ந்தெடுக்கணும், எதை தேர்ந்தெடுக்க கூடாது, எதில் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் என்ற அந்த உணர்வுகளை ஆண்டவர் நமக்குள்ளே தருகிறார். அதனால் ஆண்டவர் பாவ உணர்வை கொடுக்கும் போது அது பாவம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பாவ உணர்வை ஆண்டவர் தந்தாலும் அந்த பாவத்தை நீங்கள் வருத்தப்படாவிட்டால் நம்மளால சீர்படுவே. இப்ப நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இந்த நேரத்தில் கூட இந்த சத்தியத்தின் மூலமா எத்தனையோ பேருடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை தவறு, நீ கிறிஸ்துவ தேடுற விதம் தப்பு, நீ சபைக்கு வருகிற முறை தவறு, நீ அந்த நேரத்தில் வாழ்கிற வாழ்க்கை தவறு என்பதை ஒரு ஊழியக்காரர் சத்தியத்தின் மூலமா இந்த நேரத்துல ஆவியானவர் அந்த உணர்வை உங்களுக்குள் தந்து அதை அசட்ட பண்ணா நமக்கு ஆபத்து. ஆனா ஆவியானவர் பாவ உணர்வை கொடுக்கும் போது அந்த உணர்வுக்கு கட்டுப்பட்டு ஆமா இது பாவம் தான் சொல்லி நீங்கள் மனம் வருந்தி நீங்கள் துக்கப்பட்டு அதை விடும்போது ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவார், நம்மளை புதுப்பிப்பார், புதிய உயர்வுக்குள்ளே நம்மை நடத்துவார். ஆனால் ஆண்டவர் பாவத்தை சுட்டி காட்டி ஆண்டவர் பாவத்தை நமக்கு காண்பித்தோம், நீ செய்யறது தவறு என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தி அதை மீறி ஒன்றை நாம் செய்ய ஆரம்பிப்போமானால் அது நமக்கு தான் நஷ்டமே தவிர அது ஆண்டவருக்கு அல்லவே அல்ல. செய்தி தலைப்பு என்ன? செய்தி தலைப்பு என்ன சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு உருவகமா கொடுக்கப்பட்டிருக்கிறார் சொல்லுங்க? புறா, எண்ணெய், பனி. ஆனா எதைதான் பார்த்தோமோ புறா மட்டும். புறா எதுக்கு அடையாளம்? ஏன் புறாவுக்கு அடையாளமா உருவகமா சொல்லப்பட்டது பரிசுத்த ஆவி? புறா எதுக்கு அடையாளம்? முதல்ல பரிசுத்தத்துக்கு அடையாளம். சரி, அதை எழுதுங்க. அப்ப பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு எப்படி இருக்கும்? பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். துணிகரமா பாவத்தை செஞ்சுட்டு இருக்க கூடாது. நம்ம உதடுகள், நம்ம கண்கள் துணிகரமான பாவத்துக்குள்ள போகக்கூடாது. இரண்டாவது, பரிசுத்த ஆவி எதுக்கு அடையாளம்? புறா எதுக்கு அடையாளம்? அப்பா பரிசுத்த ஆவி ஆண்டவரை நமக்குள் பெற்ற மக்கள் நம்ம எப்படி வாழணும்? யாரோடு? குடும்பத்தோடு, உறவுகளோடு, சொந்த பந்தங்களோடு, கூட பிறந்தவங்களோடு, சப மக்களோடு எப்படி வாழணும்? ஒருவருக்கு ஒரு சண்டைக்கு வாழக்கூடாது, பிரிந்து வாழக்கூடாது, காவுட்டு வாழக்கூடாது, கோச்சிக்கு வாழக்கூடாது, பேசாம வாழக்கூடாது, சமாதானமாய் வாழ வேண்டும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு அடையாளம்? மென்மைக்கும் அன்புக்கும் அடையாளம். அப்ப நாம என்ன பண்ணணும்? நாம கூட நம்முடைய சுபாவம், நம்முடைய பேச்சு, நம்முடைய பழகுகிற முறை எல்லாமே எப்படி இருக்கணும்? மென்மையாக தான் இருக்கணும். நம்ம மற்றவங்க மீது அன்பு காட்டணும், எல்லாரும் மீது அன்பை வெளிப்படுத்தணும். எரிச்சலையோ, கோபத்தையோ, ஆத்திரத்தையோ, பகைகளையோ நாம் வெளிப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நமக்குள்ள அன்பை தூண்டி விடுவார். நீ அன்பா இரு, அன்பா பேசி, நீ மனதிற்குமா இருன்னு சொல்லி நமக்குள்ள அவங்கள மன்னி என்று சொல்லி நமக்குள்ள ஆண்டவர் நம்ம தூண்டி. எத்தனை பேர் நம்ம தூண்டி விட்டு இருக்கிறார் ஆண்டவர்? இந்த சத்தத்தை எத்தனை பேர் உங்களுக்குள்ள உணர்ந்திருக்கிறீங்களா? ஒரே ஒரு காரணத்தை சொல்லி நான் முடிச்சேன். நான் ஒரு முறை ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை நான் செய்து விட்டேன். அந்த தவறு செய்த போது என் மனசுல நிம்மதியே இல்லை. நான் காலையில அந்த தவறை செய்து விட்டேன். ஆனால் சத்திரிக்கிறோம், இரவு நேரத்தில் வரும்போது காலையில் இரவு வரைக்கும் அழுதுட்டே இருந்தேன். ஆனால் அந்த இரவு வந்து எந்த நபருக்கு எதிராக நான் தவறு செய்தோம் அந்த நபருடைய காலை பிடிச்சு நான் கண்ணீர் வடிச்சு அழுது மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசுல ஒரு சமாதானமே கிடைச்சு. சில நாம் செய்யற துணிகரமான பாவம் நம்முடைய அமைதி கெடுத்துரும். எதை கெடுத்துரும்? அப்போ நம்ம பாவம் செய்யும்போது நான் செஞ்சது பாவம் என்ற உணர்வை நீங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும், நீங்க சீர்படுற வரைக்கும் ஆவியானவர் என்ன பண்ணிட்டே இருப்பார்? அந்த உணர்வை தந்துகிட்டே இருப்பார். நீ மற்றவங்க மேல அன்பா இரு, அந்த உணர்வை தந்துகிட்டே இருப்பார். நீ மற்றவங்களை மன்னி, அந்த உணர்வை தந்துகிட்டே இருப்பார். இன்னும் ஆழமா நெருங்கி போயின்ற அந்த உணர்வை ஆவியானவர் நமக்குள்ளே தந்துகிட்டே இருப்பார். அடுத்தது புறா எதுக்கு அடையாளம்? அப்ப ஆவியை பெற்ற மக்கள் எப்படி இருக்கணும்? கள்ளம் கபடம், உதட்டுல ஒண்ணு இதயத்துல ஒண்ணு அப்படி வாழக்கூடாது. உதட்டுல ஒரு பேச்சு, மனசுல ஒரு பேச்சு, அப்படி வாழக்கூடாது. கள்ளம் கபடம் மற்ற குழந்தைகளை போல நாம் இருக்க வேண்டும். அடுத்தது அமைதிக்கும் அப்பாவித்தனத்திற்கும். அப்ப அது எது நடந்தாலும் தீமைகளை சகித்துக் கொண்டு வாழ்வதும் அப்பாவித்தனம். நம்ம யார் என்ன தீமை செய்தாலும், எவ்வளவு கெடுதல் பண்ணாலும், அது எதிர்க்கக்கூடிய பலன் எனக்கு இருந்தாலும்
அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ பாருங்க. இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். அப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும், வாழ வேண்டும். அடுத்தது பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒரு நண்பனை போல் இருந்து நம்ம வளர்ச்சிக்காக, நம்ம முன்னேற்றத்திற்காக பிரயாசப்படுவார். ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களை கொண்டு போவார். அப்புறம் பரிசுத்த ஆவி நமக்குள்ள என்ன பண்ணுவார்? ஒரு கடினமான காலகட்டங்களை எதிர்கொள்வதற்கு உங்களை தயார் பண்ணும். இது வரைக்கும் நீங்க கடினமான விஷயம் கடந்து வந்திருக்கலாம். ஆனா இனி வருகிற காலங்களை நீங்க ஏற்கனவே கடந்து வந்த கடினமான காலங்களோட இனி வருகிற காலங்கள் கடினமா இருக்கலாம். ஆனா அந்த கடினமான காலங்களை நீ எவ்வளவு தைரியமா இருக்கணும், எவ்வளவு உறுதியா இருக்க வேண்டும் என்கிற இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்க விசுவாசத்தை பெருக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூன்றாவது, ஆவியானவர் நமக்குள் வரும்போது, நமக்குள் இருக்கும்போது என்ன பண்றாரு? பாவம் என்ற உணர்வை, இது தப்பு, இது சரி, இது நியாயம், நீ பண்றது தப்பு, நீ சரியானதை செய்யல என்ற அந்த பாவ உணர்வை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை சீர்படுத்துகிறார். எல்லாருக்கும் பாவ உணர்வை கொடுக்கிறார். அது எத்தனை பேர் அந்த உணர்வை ஏற்றுக்கணும்னு சொல்லி தெரியல. எல்லாம் முடங்கால் போயிடலாம், நாம் ஜெபம் பண்ணலாம். இந்த நாள்ல கேட்ட வார்த்தைக்காக நம்ம எல்லாம் அப்படியே முடங்கால் பண்ணிட்டு, இல்ல நீங்க உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, கண்களை மூடி பயபக்தியோடு ஒரு இமை பொழுது கூட ஸ்தோத்திரிக்கிற பயபக்தியோடு இருந்து ஆணுசமத்துவம் ஒப்பு கொடுக்கலாமா? தேவ பிள்ளையே, உனக்குள்ள இருக்கிற கடவுள் அவர் விலையேற பெற்றவர். உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி அவர் வரும்போது அவர் மாத்திரமல்ல, மூவருமே வந்து உனக்குள் வாசம் பண்ணுகிறார்கள். அப்ப இயேசு எங்க போனாரு, பிதா எங்க போனாரு அப்படி யோசிக்க கூடாது. பரிசுத்த ஆவி வந்து தங்கினார்னா மூவருமே நமக்குள் வசிக்கிறதுக்கு அடையாது. எல்லாருக்குள்ளுமே இருதயத்தை யாரெல்லாம் கடவுளுக்கு திறந்து கொடுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணாரு. ஆவியானவர் வரும்போது என்னெல்லாம் பண்றாரு? அசுத்தாவி வரும்போது ஒரு மனுஷன் பலவீனப்படுத்துறான், நல்ல குடும்பத்தை கெடுக்கிறான், நல்ல மனுஷனை நாசப்படுத்துறான், கோபக்காரனா கொலைகாரனா மாத்தி போட்டுறான். ஆனால் ஆவியானவர் வரும்போது கொடூரமான சுபாவம் உள்ள மனிதன், மொரட்டு சுபாவம் உள்ள ஆட்களை கூட மென்மையான மக்களாய் ஆவியானவர் மாற்றிவிடுறார். நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல கரணமுடா இருக்கிறாங்களா? உங்க பிள்ளைகள், கணவர்கள், இல்ல என் பிள்ளைங்க என்கிட்ட கரணமுடா பேசுறாங்க, அவங்க ஆக்டிவிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்குது, மிருகத்தனமா நடக்கிறாங்க. கடவுள் அவங்களுக்குள் வாசம் பண்ண ஆரம்பித்தார். கடவுள் ஆவியானவர் அவங்களுக்குள் தங்க ஆரம்பித்தார். கடினமான பிள்ளைகளை கூட ஆண்டவர் சாந்தமாய் சாந்த சுரபிகளாய் ஆண்டவர் மாற்றுவார். தேவ பிள்ளைகளை எல்லா கண்களையும் மூடி விட்டு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கடினமான சம்பவங்களை கடந்தவர் எனக்கு பலன் செய்தார். எத்தனை வறுமைகளை பார்த்திருக்கிறோம், வாழ்க்கையில் எத்தனையோ தரித்திரங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ போராட்டங்களை பார்த்திருக்கிறோம், நடக்கவே முடியாத பல சம்பவங்கள் வழியாக நடந்து போயிருக்கிறோம். ஏதாவது தாங்க இந்த சிச்சுவேஷன் எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க, இயேசுவை வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க, ஜபத்தை விட்டுட்டாங்க, ஆராதனை விட்டுட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் கடினமான கட்டங்கள் வந்தது உண்மை. வாழ்க்கையே கடினமாக இருந்தது, பல ஆண்டுகள் கடினமாகவே புறப்பட்டது. உபத்திரவம், எதிர்ப்பு, போராட்டம், குடும்பத்துல, சமுதாயத்துல, கூட பிறந்தவங்களால ஐயோ தாங்கவே முடியாத வேதனைகள். ஆனால் இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை நான் எதிர்கொண்டேன். எனக்கு இருக்கிற ஆவியை தயார் பண்ணினார். அந்த கடினமான சிச்சுவேஷன்ல நிற்க எனக்கு பலம் தந்தார். என் சுயபலத்தால நிக்கல, நிற்க அதுக்கும் மத்தியில் ஜெபிப்பதற்கும், அதுக்கும் மத்தியில ஒண்ணுமே செய்யாம வேடிக்கை பார்க்கிற மாதிரி இருக்கிறாரே அப்படி யோசித்த காலங்கள். அந்த கடவுளை இத்தனை சூழலுக்கு மத்தியிலும் தேட ஒரு ஆண்டவர் பலம் தந்து நடத்தினார். அர்த்தமா இனி வருகிற நாளெல்லாம் இதை விட உனக்கு கடினமான கட்டளை இருக்கலாம். இனி வருகிற காலங்கள் நீ கடந்து வந்த பாதைகளை விட இனிமேல் அது கடினமானதா இருக்கலாம். பயப்படாதே. உனக்கு முன்பாக ஒரு கடினமான சிச்சுவேஷன் இருக்கிறது, நீ இப்போதே தெரிந்து வைத்திருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், ஐயோ கடினமான ஒரு பிரச்சனை எனக்கு முன்பாக இருக்கிறதே. பயப்படாதே. இதுவரை உன்னை நடத்தினவர், இதுவரை உன்னை தாங்கினவர், இதுவரைக்கும் உன்னை சுமந்து கொண்டு வந்தவர். கடினமான யோர்தான்களையும் நீ கடப்பாய், கடினமான எரிகோவை நீ கடப்பாய். எப்படி நான் கடப்பேன்? எரிகோ எனக்கு முன்பாக நிற்கிறதே, நீ கடப்பாய், உன்னை கடக்க வைப்பார். அந்த கடினமான சிச்சுவேஷன்ல உனக்கு ஆலோசனை கொடுப்பார். அது எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உனக்கு கொடுப்பார். சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. ஆவியானவர் பாவ உணர்வை கொடுத்த நிறைய பேருக்கு, நிறைய வாலிபர்களுக்கு ஆண்டவர் பாவ உணர்வு கொடுக்கிறார். நீ பண்றது சரியில்லைன்னு சொல்ற, நீ வாழ்கிற வாழ்க்கை முறையே சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனா நிறைய பேர் இன்னும் பாவ உணர்வு அடையல. சபையில பாவ உணர்வு அடையாதவங்க எப்பொழுதுமே இருமாப்பதான் இருப்பாங்க. ஆணவத்தோடு, அகந்தையோடு, பெருமையோடு அதே பாவத்தோடு தான் வாழ்வாங்க.
அவனுக்கு ஒரு வளர்ச்சியே இருக்காது. ஒரு மனுஷன் வளர்ச்சியே இல்லாம சர்ச்சையில் உட்கார்ந்துக்கிறான்னு சொன்னா அவன் இன்னும் பாவ உணர்வு அடையலன்னு அர்த்தம். ஆவியானவர் பாவ உணர்வு கொடுக்காம போல, ஆண்டவர் பாவ உணர்வு கொடுக்கிறார். நீ அதை வாந்தி பண்ணிக்கிட்டு இருக்க, அதை அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்க, அதை நீ இஷ்டத்தை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிற. எச்சரிக்கையாய் ஆண்டவர் தருகிற பாவ உணர்வை, ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை நீ வெறுத்து விடாதே, கண்டு காணாமல் போய்விடாதே. எல்லாத்தையும் இழந்து போய்வ, வாழ்க்கை பல நன்மைகளை இழந்து போய்வேன், நஷ்டம் அடைவேன், தேவையற்ற மரணங்களை கூட சந்திக்க நேரி. சபையே, சகோதர சகோதரிகளுக்கு சொல்றேன், எச்சரிக்கையா இருக்கு. ஆண்டவர் தருகிற பாவ உணர்வை உனக்கு சுட்டி காட்டுறதை நீ புறக்கணிக்க. இது நியாயம், இது நீதி இல்லை, நீ பண்றது சரியில்லை, இப்படியெல்லாம் ஆண்டவனை சுட்டி காட்டும் போது அது தயவு கூர்ந்து நீங்க மேற்கொள்ள முயற்சிக்காதீங்க. என்றைக்கும் ஒரே விதமாக இருக்காது. யூதாசுக்கு 3 முறை எச்சரித்து கூட கண்டு காணாமல் போய்விட்டான். முடிவு அவனாகவே தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனான். 11 பேரை பயன்படுத்தின ஆண்டவர் ஒருவரை பயன்படுத்தாமல் போனது காரணம் இயேசு அல்ல, அவன் தான் காரணம். பாவ உணர்வை வெறுக்கிறவனை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. தவற சுட்டி காட்டுறதை புறக்கணிச்சு சுகபகமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் ஒரு துளியளவும் பயன்படுத்த முடியாது. சபையே, எச்சரிக்கையா நம்ம போற பாதைகள் எப்படி ஆண்டவரை உணர்த்துகிற உணர்வை அசட்டை பண்ணாதே. நிறைய நேரம் ஜெபிக்காம தூங்கிக்கிட்டு இருப்போம், ஆண்டவர் உணர்வை கொடுப்பார். ஜெபமானாம தூங்கிக்கிட்டு இருக்கியா, தப்பல்லவா? நிறைய முறை அதை ஜெயிச்சிருவாங்க. சில நேரத்துல கர்த்தருக்கு நம்ம சில காரியங்களை அலட்சியம் பண்றோம். ஆண்டு சொல்ல அலட்சியமா இருக்கிற அந்த உணர்வை கொடுப்பார். ஆனா நிறைய பேர் அதை வாந்தி பண்ணி போகணும். ஜாக்கிரதை, விழிப்பாயிரும். எல்லா கண்களை மூடலாம்.